செய்திகள் வாசிக்கிறதுங்க கோயம்புத்தூர் குமரசாமிங்க. நம்ம ஆரியா இருக்கிறார் இல்லைங்க, நல்லா சத்யராஜ் மாதிரி நெடு நெடு வளர்ந்துருப்பார் வழியா. மனசில் ரொம்ப சின்ன பையன் மாதிரிங்க, சின்ன பையனாட்டு குறும்புத்தனமாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பார் வழியா. மற்றபடி எந்த விலங்கும் மனசுக்குள்ளே இல்லைங்க. ஆனால் பாவம் அவர் ராசியே என்னமோ தெரில, எந்த நடிகையோடு நடித்தாலும் அவங்களுக்கு ஒரு நிதுன்னு சொல்லிட்டு ஒரே ரூமர் வந்துடுதுங்க. அப்படித்தான் ரூமர் வந்தால் பரவாயில்லைன்னா, அவருக்கு அமலாப்பாளுக்கு சண்டைன்னு மறுபடியும் ஒரு ரூமர் வந்துருச்சுங்க. அந்த விஷயம் என்னென்னு கேட்குறீங்களா? அவர் இப்போ சமீபத்தில் வீடு கட்டி புண்ணியோஜனை பண்ணிக்கிறாருங்க. புண்ணியோஜனைனா கிரகப்பிரவேசம். அங்கே பண்ணினதுக்கு அமலாப்பால் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாப்பாலுக்கு ஆரியாவுக்கு சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாந்தி. சரி, இதை பற்றி ஆரியாட்ட கேட்டாலும் பரவாயில்ல, பாவம் அந்த சின்ன பிள்ளை பால் மாதிரி இருக்கிறாங்க அமலாப்பால், அவங்ககிட்ட போய் ஏனுங்க உங்களுக்கு ஆரியாவுக்கு சண்டைங்களாமா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை பாவம் பொக்குன்னு போயிடுச்சு. ஏனுங்க நான் ஆரியா வீடு கிரகப்பிரவேசனைக்கு துபாயில் இருந்துருங்க நடிக்கிறதுக்கு போயிருந்தேன், அவரே அதை பற்றி கவலைப்படல, உங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நிருபர்களை பார்த்து கேட்டிருக்குது. என்னமோ போங்க. இந்த கல்லாப்பாட்டி சிங்காரா பாக்கியராஜ் படத்தில் ஒன்று சொல்லுவார் தெரியுங்களா? அட கண்ணடிச்சு வராத பொம்பளை கையை பிடிச்சிக்கிட்டா மட்டும் வந்துடவா போகிறான்னு கேட்பார். சரி, அது எதுக்கு இப்போ சொன்னு கேட்குறீங்களா? ஏங்க சும்மா ஒரு ஃப்ளோக்காக சொன்னேங்க, இதுக்கும் அந்த நியூஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கோ.